வேதாகமத்தை நேசிப்போம், அதை தினமும் வாசிப்போம். சங்கீதம் 119 105 வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அன்பானவர்களே, நம் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் அது வேதாகமம் மட்டுமல்ல, அது தேவனுடைய குரல். நாம் வேதத்தை நேசித்து அதை வாசிக்கும் போது நம் உள்ளத்தில் சமாதானம் பெருகும். நம் சந்தேகத்திற்கு பதில் கிடைக்கும். சோதனையில் ஜெயம் கிடைக்கும். நம் பாவத்தை விட்டு விலகி நம் தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கு நடத்துவார். உலகம் மாறினாலும் வேதாகமம் ஒருபோதும் மாறாது. ஆதலால் நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரமாவது படிப்போம். ஒரு வசனம் மட்டுமாவது மனதில் நிறுத்தி வைத்துக் கொள்வோமாக. அப்போது நம் வேதம் நம் கால்களுக்கு தீபம், நம் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கும். அது மாத்திரமல்ல, அதன் பாதையில் நடக்கும்போது நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக வழிநடத்தும். ஆதலால் நாம் வேதாகமத்தை நேசித்து அதை வாசிப்போமா? ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள தந்தையே, அப்பா, நீர் விளம்பின வேதத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் நேசித்து அதை வாசிக்க எங்கள் உள்ளத்தில் பூரண சமாதானத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன்.